ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஆர்ஆர் vlogs. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி நன்றாக தெரிகிறதா எல்லாருக்கும்? பழத்தோடு இருக்குல்ல? ஆமாம், பழத்தோடு இருக்குது. இந்த பழத்தை வந்து நம்மளாம் சாப்பிட்ருப்போம் சின்ன வயசுலேயும் சரி இப்பயுமே சரி. நான் பார்த்தோம் அப்படின்னா அதுலேயே வச்சு சாப்பிட்டுட்டே இருக்குது. அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி சாப்பிட்டாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த வந்து நம்ம நிறைய இந்த வத்த குழம்புகளில் இந்த மணத்தக்காளி காயை வந்து நல்லா காய வச்சு எடுத்து போட்டு வத்த குழம்பு வைப்போம். அதுவுமே நல்லது. எதுக்கு நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம ஒன்று பார்க்குறோம். வயிற்று புண், வாய் புண், குடல் புண், மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதுக்கு வந்து யூஸ் ஆகுது. இதோட கீரையுமே சரி நிறைய கடைஞ்சும் சாப்பிடுவாங்க, நிறைய வந்து பொரிச்சும் சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப உடம்புக்கு ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னாலும் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சூட்டை தணிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு வந்து வாய்ப்புன்னு இருக்கும்போது காலையில் ஏஞ்சி ப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த வெறும் பச்சையாக இருக்கிற கீரையை அப்படியே நம்ம வெறும் வாயிலே மென்று முழுங்கும் போது அந்த சாரோட முழுங்கும் போது சீக்கிரமாகவே வந்து வாய்ப்புன்னு குணமாகிடும். இதை வந்து நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் சொன்னது இது ஒரு நல்ல மருத்துவ குணம் உள்ளது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கீரை கடைக்கு போனீங்க அப்படின்னா இதை வாங்கி பயன்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கீரையை உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவ குறிப்பையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய்.